வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் பார்க்குக்கு வராரு. பார்க்கில் வந்து சந்தோஷ்கிட்ட பேசுகிறாரு. சந்தோஷ், ஒரு நாள் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக விரதம் இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சந்தோஷ் சிரிக்கிறாரு. ஒரு நாள் விரதம் இருந்ததுக்கு ரொம்ப பெருமையாக பேசுகிறிய மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை, என்னோடய வாழ்நாளில் நான் ஒரு நாள் விரதம் இருந்ததே கிடையாது, அதான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து சொன்னார்ல ஜோசியக்காரர், இன்னொரு நாள் வந்து தீச்சட்டி ஏற்றணும்னு சொல்லி, அது என்றைக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறாங்க. எப்போ அது ஓன் சௌரியம், உனக்கு குலதெய்வம் கோயில் எது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் கோயிலே உனக்கு தெரியலையா, சரி அப்போ தகராறு தான் அப்படிங்கிறாங்க. சந்தோஷ், என்ன குலதெய்வம் கோயில் எப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட கேட்டால் தான் சொல்லிடுவார அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனோஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. எப்பா நம்மளுக்கு குலதெய்வம் கோயில் எது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த குலதெய்வம் பேரை சொல்கிறாங்க. அங்கே போகணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது குரு பூஜை வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, குரு பூஜைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அதுக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போகணுன்னா எல்லாருக்கும் சூழ்நிலை வரணும்லடா. முத்து மீனா இப்போ தான் புதுசாக தொழில் எடுத்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலை இருக்குது. பிறகு ரவி அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான். சுருதியும் அப்படி தான், அவ்வளோவுக்கு ரொம்ப டைட்டான பொசிஷனில் இருக்கான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரோகிணியும் பார்லர் வேலைக்கு போகுது. எப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லி தானே இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அர்ஜெண்ட்டாக போகணும், என்றைக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீ கேட்டோன்னே பதில் சொல்லுற இடத்துல நான் இல்லை. எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு என்றைக்கு போகணுங்கிறது போகலாம். மற்றபடி அப்பாவுக்கு வேலை இல்லை, வாரத்தில் 2 நாள் தான் வேலை அப்படிங்கிறாங்க. என்னப்பா வாரத்தில் 2 நாள் வேலை அப்படிங்கிறாங்க. டேய், நான் ஒரு ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்துட்டேன்டா, வாரத்தில் 2 நாள் தான் வேலை, அந்த 2 நாளில் நீ கூப்பிட்டா வர முடியாது அப்படிங்கிறாங்க. எப்போ இது எதுக்குப்பா உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஸ்கூலில் என்னப்பா பெரிய சம்பளம் தர போகிறான் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, 15,000 சம்பளம் தராங்க, எனக்கு இது ரொம்பவே அதிகம்தான். வாரத்தில் 2 நாள் தான் வேலை, அப்போ மாதமே 8 நாள் தான். இந்த 8 நாள் பார்க்கறதுக்கு 15,000 கிடைக்கி. என்ன, இந்த 15,000 வச்சு என் செலவுக்கு விடவும், ஆத்திர வருஷத்துக்கு முத்துவோ யாரோ செலவு கேட்காங்க, இல்லைன்னா அவன் காருக்கு டிவி கட்டணும்னா என்னால் அது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா, உங்களுக்கு பையங்க 3 பையங்க தானே, அப்போ நீங்கள் 3 பங்கு தானே வைக்கணும், ஆளுக்கு 5,000 தானே கொடுக்கணும், நீங்கள் என்ன மூத்துக்கு மட்டும் கொடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த 15,000 3 பங்கு வைக்கணுங்க, என்கிட்டேருந்து 27 லட்ச ரூபா எடுத்துகிட்டு உடனே அதை நீ தந்திருந்த அப்படின்னு சொன்னால் 3 பங்காக வச்சுருப்போம்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், இல்லை பல்லப்பா, ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. என்னடா உங்கள் அப்பாட்ட கேட்டியா அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட கேட்டால் அவர் என்கிட்ட ஏட்டி கூட்டி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் குலதெய்வம் கோயிலுக்கு போ, இல்லைன்னா அவ்வளோதான். பிறகு ஏதாவது ஒரு ஏருக்கு மாதிரி நடந்துட்டு அப்படின்னா நீ ரொம்ப சீரழியாத அப்படிங்கிறாங்க. அப்படி எது பிரச்சனை வருமா அப்படிங்கிறாங்க. செய்வன முட்டை வச்ச பிறகு எதுவும் வருமானு கேட்குறேன். சரி பார்ப்போம், அந்த தலையெழுத்தை யார் மாற்றி எழுத முடியும் அப்படின்றாரு. சந்தோஷமாக சாப்பிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. நான் வரல சாமி, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அது போக இப்போ மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட வந்தேன் அப்படின்னா நீ புலம்பி தள்ளிடுவேன். நீ 100 ரூபா காசு செலவு பண்ணதுக்கு ரொம்பவே பட்ட மாதிரி நடிப்பேன். இப்போ நீ சாப்பிடலாம் கூப்பிடுத மனோஜ் அப்படிங்கிறாரு சந்தோஷ். இல்லை, நீ என் நண்பன் அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை, நீ கூட கொஞ்சம் புலம்பு, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. எனக்கு கிளம்பி போகிறாங்க. கடையில் போய் இருக்கிறாங்க. வியாபாரங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ ரோகிணி கால் பண்ணி பேசுவோன்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி ஃபோன் எடுத்துகிட்டு, என்ன சொல்லு மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஒரு புருஷன் ஃபோன் அடிக்க ஆசை பேச மாட்டேறியா அப்படிங்கிறாங்க. ஆசை பாசம்லாம் வீட்டில் தான் மனோஜ், நான் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் வேலையில் தானே இருக்கேன், அந்த வேலைக்கு மத்தியில் தானே உனக்கு கால் பண்ணுறேன், நீ எதுக்கு எடுக்க மாட்டேங்கிற ரோகிணி, நீ எடுத்து பேசினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எடுத்து பேசி என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நம்ம வேறு எங்கேயாவது பெற்றுடலாமா அப்படிங்கிறாங்க. வேறு எங்கேயாவதுன்னா, இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு வந்து அவர் ஜோசியர் பெற்றோர் சொன்னார்ல, அப்பாட்ட கேட்டால் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை இருக்குங்கிறாங்க. அதுபோக அப்பாவே ஏதோ ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்துட்டதாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாவா, அங்கிளாக சேர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை, அந்த முத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு போன மாதிரி தெரியுது. மாதம் 15,000 சம்பளமா, 8 நாள் தான் வேலையாம். அப்படி யார் மனோஜ் வேலை கொடுக்க போகிறவங்க அப்பாவுக்கு?
உங்கள் அப்பாவுக்கு வயசாகிட்டு அப்படிங்கிறாங்க. நானும் அதை கேட்டேன். ஏதோ ஸ்கூல்லையா அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுவாங்களே, அது எவ்வளோ வந்திருக்கு அது வந்திருக்குன்னு கணக்கு பார்க்குறதுக்காம். வாரத்தில் 2 நாள் வேலையாம். அதனால் அவர் போகிறேங்கிறாரு. அப்போ முத்துக்கு செலவு கொடுக்கணும் அப்படின்னு போகிறேன்னு சொல்லும்போது, 3 பங்கு கொடுக்க வேண்டியதுப்பாங்கும்போது அவர் நீ 8 பவுன் 27 லட்ச ரூபாயை கொண்டா 3 பங்கு வச்சுருவோங்கிறாரு அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத வேலையை மனோஜ் பார்க்குறீங்க, சரி நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உனக்கு வேலை இருக்கோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோஹிணி ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்குறாங்க. இங்கே என்னென்னா அந்த கறிக்கடை மணி என்னென்னா மீனா வந்து கேட்கும்போது நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படிங்கிறான். மனோஜ் என்னென்னா புலம்பி தள்ளுறான். அங்கே கிறிஷ் வந்து எப்போம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கிறான். இங்கே தினேஷ் பிரச்சனை வேறு. தினேஷுக்கு வந்து என்னாச்சோ ஏதாச்சும், அதுக்கப்புறம் நான் என்ன ஏதுனே கேட்கல, சிட்டியும் கால் பண்ணல, இப்படியா இருக்குது. சரி ரைட்டு, சிட்டி கால் பண்ணாமல் இருக்கும்போது தெரியுது ஒரு இல்லாமல் இருக்குது பொழுது. தினேஷுக்கும் ஓரளவு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு இருக்காங்க. அப்போ வித்யாவை கால் பண்ணுறாங்க. வித்யா அப்படிங்கிறாங்க. சொல்லு ரோகிணி அப்படிங்கிறாங்க. மணியை வச்சு ஒரு பிரச்சனை வராதில்ல அப்படிங்கிறாங்க. மணி தான் சொல்லிட்டானே, அடுத்த வாரம் கண்டிப்பாக என் கடைக்கு கறி வாங்க வருவாங்க, நான் மாட்டிப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ ஃப்ரீயாக இரு, ஒரு வாரம் நீ ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அந்த ஒரு வாரம் கழித்து நீ என்ன பண்ணணுமோ பண்ணிடு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. அந்த வீட்டில் கடைக்கு போய் ஜாமான் வாங்குறது மீனா, இனிமேல் போட்டு அந்த பொறுப்பை நீ எடு. மீனா வந்து சமைக்கிற வேலை வேணால் அவங்க செய்யட்டும், கடைக்கு போகிறது வைக்கிறது எல்லாமே நீனாவே போ. அப்படி நீனா போய் கடையில் போய் சாமான்கமாக வாங்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, மீனா அந்த கறி கடைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எப்போவுமே வீட்டுக்கு தேவையான ஜாமானை நானே வாங்கி கொண்டு போட்டோம்னா மீனா அந்த கறி கடைக்கு போக போகிறது இல்லை. ஏன் பஜாருக்கே போக விடாமல் ஆக்கிடுவோம், எல்லா பொருளையும் நம்மளே வாங்கி கொண்டு போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அது உன்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம முடியணும், உன் பைக் என்கிட்ட தந்துடு அப்படிங்கிறாங்க. என் பைக்கை ஓட்ட தந்துட்டு நான் நடந்து போகிறதா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னடி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீ ஒரு பைக்கை ஒன்று அதிரடியாக வாங்கு, டியூவில் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் நம்ம நான் தான் வாங்குவேன் ஆன்ட்டின்னு உங்கள் அத்தைட்ட எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கிடு அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அத்தைக்கு ஒரு 5000 செலவு பண்ணால் அது எது சொன்னாலும் கேட்கும், அது போக ஒரு சேலையும் ஒரு 5000 கையில் கொடுத்தா ஈன்னு இழிச்சிக்கிட்டு அது வாங்கிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. சூப்பர் டி, சூப்பர் நேரத்தில் சூப்பர் ஐடியா கொடுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு துணி கடைக்கு போகிறாங்க. ஆன்ட்டிக்கு எந்த மாதிரி சேரீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாண்ணா அவங்க ஃபேவரட்டாக இந்த கலர் தானே கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலரில் ஒரு பட்டு சேரீயை குறைஞ்ச விலையில எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே பார்வதி ஆண்டி வீட்டுக்கு. அங்கே பார்வதி ஆண்டி வீட்டில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று பூரா பட்னியாக கிடந்திருக்கேன், இந்த மனோஜ் பார்த்த பார்வை இப்போ கூட எனக்கு சரியாக சாப்பிட முடியல அவனால். நான் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்திருக்கேன்னா பார்வதி, இந்த பயலை பத்தாலும் பத்தேன், இவனால் நான் ரொம்ப சங்கடப்படுறேன். ஆனால் இவனை தான் ரொம்ப பிடிக்கும், என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல. அதுபோக என் மருமக ரோகிணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவள் பாட்டில் என் கூட சேர்ந்து பிரியாணி தின்னுட்டு அவள் பாட்டில் இருந்தாள். வயிறுன்னு வரும்போது எல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க. மற்றபடி அத்தை அவங்க மாதிரி பாசம் உண்டுமா எனக்கு நீங்கள் அடுத்த ஒரு தாய், எனக்கு தாய் இல்லைங்கிற குறையே இல்லை அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசுகிறான். என்னத்தை சொல்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது இந்த சூழ்நிலை ஆண்டி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஆமாம் உட்காரு அப்படிங்கிறாங்க. பார்வதி ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற. நல்லா இருக்கம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அவங்க அத்தை ஒன்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி கேட்டேன் நீங்கள் பேசுனதை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் கோவத்தில் பேசிட்டேன் அத்தை, நாங்களாம் சாப்பிடாம இருக்கோம், நீ சாப்பிட்டலாமா அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நானும் உங்களை மாதிரி தான், ஒரு நேரம் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது, அதுபோக வந்து விரதம் இருக்கிறது நீங்களும் மனோஜ் தான், நான் எதுக்கு ஆண்டி இருக்கணும்னு சொல்லி தான் இருக்கலை. ஆனால் நீங்கள் இப்படி தப்பாக நினைப்பீங்கன்னு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருக்க மாட்டேன், பிரியாணியோட எங்கள் ஆண்டி தான் எனக்கு முக்கியம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு தெரியுமா நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி முழுகுறாங்க விஜயா. ஆண்டி நான் அந்த துணிக்கடை வரைக்கும் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் ஆண்டி, எங்கள் அம்மா பிறந்தநாளுக்கு நான் எங்கள் அம்மா மாதிரி வயசு உள்ளவங்களுக்கு வந்து முன்னாடி நான் புடவையோ பணமோ கொடுப்பேன். எனக்கு இப்போ அம்மாவாகவும் அத்தையாகவும் என் ஃப்ரெண்டாகவும் என் உலகமாகவும் இருக்குது நீங்கள் தானே ஆண்டி அப்படிங்கிறாங்க.
இதை கேட்ட விஜயா, அப்படியாம்மா சொல்கிறேன், நான் உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாலாம் நல்ல வசதியாக இருந்திருப்பாங்கள்ல, ஏகப்பட்ட நகை போட்டிருப்பாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, ஒரு 400 500 பவுன் போட்டு நகை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா நகை பேங்கில் வச்சுருப்பாங்க, அது எனக்கு சரியாக தெரில ஆண்டி அப்படின்னு சீனை போடுறாங்க. அவ்வளோ நகை வீட்டில் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, எங்கள் சொந்தத்தில் வந்து அப்படி போட்டு போனால் தான் மரியாதையாக பார்ப்பாங்க. எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பல நாடுகளில் இருக்காங்க, பல தொழில் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. ஏம்மா, உன்னை நம்பிதாம்மா நான் வந்து இருக்கேன். உன்னை வச்சுதாம்மா என் குடும்பத்துக்கே பெருமை. என்னைக்கும் உங்கள் அப்பாவும் நீனும் ஒன்று சேர்ந்தீங்களோ அன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்வதி நினைக்காங்க, சொந்த பந்தத்தையா நீ நினைக்க, அவங்க அப்பாவுக்கு கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அந்த பணத்தை எப்படி ஆட்டையை போடலாம், எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது சிந்தனை தானே உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி நினைக்காங்க. என்ன பார்வதி உம்முன்னு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் துணி கடைக்கு போய் உங்களுக்காகவே பார்த்து பார்த்து இந்த சேரீ வாங்கிட்டு வந்தேன், இந்த சேரீயோட விலையே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, விலை ஏன் கேட்குறீங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுக்கும்போது விலையை பார்க்க மாட்டேன், அதே மாதிரி எங்கள் மாமியாருக்கு நான் வாங்கி கொடுக்கும்போது விலையை மட்டும் பார்ப்பேனா ஆண்டி அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா, என் கலருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி மனசுக்குள்ள நினைக்காங்க, உங்களுக்கு இந்த கலரு பிடிக்கும்னு சொல்லி தானே வாங்கிட்டே வரேன், நான் உங்களை வந்து ஆட்டை போடணும்னா அதுக்கேற்றாலும் தானே செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஆண்டி, இந்த மாதம் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5000 கொடுக்காங்க. எனக்கு எதுக்குமா, இப்போ தான் நான் நடன பள்ளி வச்சுருக்கேன், என் கையில் காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, எவ்வளோ உழைச்சாலும் பசங்க தர காசு வந்து ரொம்ப பெருசுமாங்க, நீங்கள் எனக்கு தாயின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு மக தானே, அதெல்லாம் தரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொன்னோன்னே விஜயாவுக்கு சரியான சந்தோஷம். பாத்தியா பார்வதி, எனக்கு 3 மருமக இருக்கான்னு நீ சொல்கிற, ஆனால் எனக்கு ஒத்த ஒரு மருமக, மூத்த மருமக, என் செல்ல மருமக இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்லி ரோகிணியை முத்தம் கொடுக்குறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, உன்னை ஐஸ் வைக்க தான் வந்திருக்கேன் ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டி, மீனாவோட போக்கு வர வர சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, அங்கிள் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானம்மா, இந்த முத்தையும் மீனாவும் அவர் தலையில் தூக்கி வச்சு ஆடுவார், நம்மளை குறைச்சி பேசுவார், இதான் அந்த வீட்டில் நடக்குது. அந்த வீடு என் வீடு, என் வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண அதிகாரம் எனக்கு இருக்குது. ஆனால் என் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, முத்து மீனா அந்த வீட்டில் இருந்தாகணும் அப்படிங்கிறாரு. எனக்கு அவங்க இருக்கதே பிடிக்கல. எப்போண்டா வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, என் காலத்துக்கு அவங்க இங்கே தான் இருப்பாங்க, அவங்க போனாங்கன்னா என் மூச்சு நின்றுங்கிறாரு. என்னத்தை சொல்ல, நானும் பூவும் பொட்டோடு இருக்கணுமேனு சொல்லி மூச்சே காட்டலை அப்படிங்கிறாங்க. இல்லாண்டி, அங்கிளுக்கு வந்து மீனா சமைச்சு கொடுக்குறாங்க, மீனா வந்து பொருட்கள் அங்கங்கே வாங்கி கொண்டு வச்சோடனே எல்லா வேலையும் மீனா தான் பார்க்குறாங்க, சமைக்க வேலையும் மீனா தான் பார்க்குறா, சமையல் வாங்கக்கூடிய பொருளையும் மீனா தான் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மீனா அளவுக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் சமையல்காரங்க சமையல் பண்ணதுக்கு மட்டுமே 10 பேர் 15 பேர் இருப்பாங்க, விதவிதமாக பண்ணுவாங்க. நான் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன் ஆண்டி, எனக்கு சமைக்க தெரியாது, ஆனால் மீனாவே சமைக்கட்டும், நான் இன்னொன்று மட்டும் பண்ணுறேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா, அவளுக்கு ஈக்குவலாக நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. சமையலுக்குள்ள பொருள் எல்லாமே நானே வாங்கிட்டு வந்துடுறேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அது எதுக்குமா, அவள் பஜாருக்கு அங்கே எங்கே அலைஞ்சி போய் வாங்கிட்டு வருவா, நீ எதுக்கு ஆட்டோலையோ நடந்து போய் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. பைக் வாங்கிட்டியா? ஆமாம் ஆண்டி, ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டேன், 2 வீலர் வாங்கிட்டேன், வாங்க காமிக்கிறேன், அதில் கூட உங்கள் பேர் தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் பைக்கை பார்க்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, என் பேரில் தான் ஒட்டியிருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, பைக்கு கூட உங்கள் நேமில் தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க பார்வதி கேட்குறாங்க, அது எப்படிம்மா, இவகிட்ட இருந்து எதுவுமே எந்த டாக்குமெண்ட்டுமே வாங்கலை அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டியோட எல்லா டாக்குமெண்ட்டுமே என்கிட்ட இருந்துச்சு, ஆன்ட்டி பேரில் தான் வாங்கியிருக்கேன் பைக்கு அப்படிங்கிறாங்க. பாரேன் விஜயா, உன் மருமவா, ஒரு மருமகனான்னா நடமாடும் பூக்கடையில் பைக்கில் இருந்தா, இன்னொரு மருமகம் பைக் வாங்கிட்டா, சுருதியும் பைக் வாங்கிட்டான்னா உங்கள் மருமக்குமார் பூரா பைக்லேயே வேலைக்கு போய்ட்டு வந்துடுவாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ரோகிணி நினச்சா எத்தனை கார்னாலும் வாங்க முடியும், மனோஜ் காரில் தானே போகிறான், என் ஃபேமிலியெலாம் வேறு மாதிரி வந்துடும் பார்வதி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி வாமா, என் வெயிலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. ஆண்டி, நான் இன்னமும் வந்து வீட்டு ஜாமான் பூரா நான் தான் வாங்கணும், அங்கிள்கிட்டையும் நான் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சமையல் பண்ண தெரிஞ்சுன்னா நான் நல்லா சமைச்சு அங்கிள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன், ஆனால் நான் வீட்டில் உள்ள காய்கறியிலேருந்து எல்லாமே நானே வாங்கிக்கிறேன், நெக்கறியிலேருந்து எல்லாமே அப்படிங்கிறாங்க. தாராளமாக வாங்குமா, அது போக அந்த மீனா வந்து இதுலேயும் கொஞ்சம் பணத்தை ஆட்டை போடுவாங்க, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது,
ஏன்னா கறி வாங்க, மீன் வாங்க, காய்கறி வாங்கலாம் அவ்வளோதான் அனுப்புதும். இப்போ ஒரு கறி வந்து 300ரூவான்னு வச்சுக்கோயேன், அவன் 400ரூவா 500ரூவான்னு எடுத்தானா 100ரூவா ஆட்டைய போட்டாலும் போடுவான். அதனால் இனிமேல் நீனே பண்ணும்மா அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஆண்டி நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மீனா உண்டியலில் காசு சேர்க்குறாங்க, அவங்க பூ விற்றோ முத்து கார் ஓட்டியோ அவங்க சேர்க்க முடியாது. இந்த வீட்டில் உள்ள பணத்தையும் கொஞ்சம் ஆட்டையை போட்டு அவங்க சேர்க்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, ரோகிணி அந்த ஏமாத்துறது என்ன ஆட்டையை போடுறதுலாம் வந்து மீனவுக்கோ முத்துக்கோ சுத்தமாக வராது. அவங்கவுங்க வேலையை பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் அதுக்காக சொல்ல வரல, அங்கிள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்க தான் அப்படிங்கிறாங்க. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நினச்சிக்கிட்டு, நீ ரோகிணி வந்து யார் எப்படி இருப்ப, விஜயா மாதிரி தான் இருப்ப. முத்து மீனாவும் உங்களுக்கு 2 பேருக்கும் ஆகாது. நீ ஏன் ஜாமான் வாங்குத அப்படின்னா எதுவும் கதை இருக்கும். சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டி நானே வாங்கலாம்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா நான் தான் வாங்கணும்னு சொன்னேன், என்ன பண்ணுறது அப்படிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாயந்தரம் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எல்லார்ட்டையும் நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா என்ன அப்படிங்கிறாங்க. இன்னையிலேருந்து வீட்டில் உள்ள ஜாமான் எல்லாமே ரோகிணி மட்டும்தான் வாங்குவா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பார்க்குறாங்க, ஏன் அத்தை இவ்வளோ நாளாக நான் தானே வாங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் நீ தான் வாங்கிட்டு இருந்த, நீ கணக்கு ஒழுங்காகவே கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அத்தை காய்கறி வாங்க பில்லோடு வருவேன், நீங்கள் பார்க்கலன்னா அப்படி தேவைப்பட்ட தரேன்னா கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீங்களாம் யார்கிட்டையும் பில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா என்ன தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுகிறியா? மீனா இந்த வீட்டோட மருமக, உங்கள் அவ்வளோ பேருக்கு சமைச்சு தந்து ஜாமான் அதெல்லாம் வாங்கணும் அவளுக்கு அவசியமே கிடையாது. அதில் நீ வந்து புல் தரல வைக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க உண்டியில் தினம் பணம் சேர்க்குறாங்க, அவங்க வேலை செஞ்சு சேர்க்குறாங்களா இல்லைனா வந்து நம்ம வீட்டில் உள்ள பணத்தை ஆட்டை போட்டு சேர்க்குறாங்க, நம்மளுக்கு என்னங்க தெரியும்? கடையில் போய் கடை தண்ணியில் போய் ஜாமான் வாங்குவாங்க, ஜாமான் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் குறைவா ஜாமான் வாங்கிட்டு இங்கே நிறையன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை உண்டியில் போட்டால் அவங்களுக்கு தெரிய போதா, எனக்கு தெரிய போதா? இது எல்லாரோடைய உழைப்புங்க, ஒரு ஆள் உழைப்பு கிடையாது. ரவியும் பணம் கொடுக்குறான், ஸ்ருதியும் கொடுக்குறாங்க, மனோஜ் கொடுக்குறான், ரோகிணி கொடுக்காங்க, முத்து மீனாவும் கொடுக்காங்க. இப்படி எல்லார் பணத்தையும் ஒரு ஆள் ஆட்டை போட்டால் எப்படிங்க சம்மதிக்க முடியும் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி அப்போ என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இன்னையிலேருந்து ரோகிணி தான் வந்து வீட்டு ஜாமானெல்லாம் வாங்குவா, சமையல் வேணால் மீனா பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு 100% சம்மதம் மீனா, உனக்கு பிரச்சனை கிடையாது, முடிஞ்சால் முடியலன்னா சொல்ல, அதுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வச்சிடலாம், கடை ஜாமான் அவங்க போய் வாங்கட்டும், உனக்கு வேலை மிச்சம் தானே அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அது உண்மைதாங்க, சரிங்க ரோகிணி நீங்களே வாங்க, இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்போ தான் சிரிக்கிறாங்க, எப்பா மீனாவே சம்மதிச்சாங்க, இன்னுமே வீட்டுக்கு கறி வாங்கணும்னா நம்ம தான் அந்த ப்ரௌன் பண்ணி கடைக்கு போகிறோம், இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரோகிணி இந்த வீட்டில் நீ தான் மூத்த மருமக, நீ தான் நின்று செய்யணும், எதனாலும் நீனே பாருமா, ஆனால் நீ மீனா மாதிரி வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நல்ல வசதியான வீட்டு பிள்ளை, உன் கையில் காசு இருக்கிறத வச்சு நீ என்ன வேணாலும் வாங்குவேன், விதவிதமாக வாங்குவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிகிட்ட வராங்க மனோஜ், ரோகிணி உன் ரேஞ்சுக்கெலாம் நீ கடையில் போய் ஜாமான் வாங்கணுமா, இது நம்மளுக்கு தேவையா? நம்ம கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ண போகிறோம், வைக்க போகிறோம், நீ மிகப்பெரிய கோடீஸ்வரி, அன்னைக்கு பொது தண்ணியை கோரும் போதே வேண்டாம் அப்படின்னு எதுக்காக சொன்னேன், ஏம்மா நீ பெரிய இடத்து பிள்ளை, இது தேவையில்லைன்னு சொன்னால் இப்போ நீ காய்கறி வாங்குறேன் கறி வாங்குறாங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த முத்து மீனாவும் உங்கள் அப்பாட்ட வந்து ரொம்பவே நல்ல பேர் வாங்குறாங்க, எதை வச்சு, இந்த காய்கறி வாங்கிறது கறி வாங்குறது சமைக்கிறது வைக்கிறதுனால. சமையலோன வேணால் மீனாக பண்ணட்டும், நான் இந்த மாதிரி வாங்குறேன், அப்போ தான் உங்கள் அப்பாவும் நம்மளை நல்ல மாதிரி நினைப்பார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், எங்கள் அப்பா ரொம்ப தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் மாதக்கணக்கில் வேலை பார்த்து அவங்க முத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஏன் இந்த வீட்டோட மூத்த பையன் தானே, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு நாள் அவர் நினைக்க மாட்டார், அதனால் நீ பண்ணுறது சரிதான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு மனோஜ். இப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, எப்பா எல்லோரையும் கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்ருதிக்கு ஒரே டவுட்டு. அப்போ ரவிகிட்ட கேட்குறாங்க, ரவி ஏன் இந்த ரோகிணி வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, தவார்னு புது பைக் வாங்குகிறாங்க, வாங்கிட்டு நான் தான் வீட்டுக்கு காய்கறி எல்லாம் வாங்குவேன் வைப்பேன்னு சொல்கிறாங்க, உங்கள் அண்ணி அப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் சப்போர்ட் பண்ணணுன்னா மீனா கூட சேர்ந்து சமைக்க வேண்டியதானே, காய்கறி வாங்கினா கறி வாங்கினா மட்டும் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க விட அப்படிங்கிறாங்க. அதை எப்படி ரவி விட முடியும், நானும் இந்த வீட்டு மருமக தான், அப்போ நானும் ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கிறேன், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை, சமையல் வேலையில் 2, 1 சமையலுக்கு பொருள் வாங்குறது, 2 சமைக்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே
ரவி சிரிக்கிறாரு. ஏன் ரவி சிரிக்க அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்யி, அண்ணி சமைக்கட்டும், சமையல் வேலை தெரியுது, அண்ணி சமைக்கட்டும். பெரிய அண்ணி ரோஹிணி அண்ணி வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரட்டும். நீ என்ன செய்ய, அண்ணி சமைச்ச பிறகு டைனிங் டேபிளில் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிறாங்க. ரவி சூப்பர் யோசனை, இனிமேல் நானே எடுத்து வைக்கிறேன், ஆனால் அதுக்கு எல்லோரும் சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் கமிட்டி தானே, காலையிலே அதுக்கு ஒரு முடிவை இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே ரவி சொல்கிறார், அப்பா எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறார், டேய் நான் கடைக்கு அவசரமாக விட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் அங்கே போனாலும் சும்மா தானே இருக்க போகிற இரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா எல்லாருமே வராங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, இது வரைக்கும் ரவி எதுவுமே கேட்கல, என்ன ரவி சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்காக கேட்கல, இந்த வீட்டில் மருமக்கமாரனுடைய உரிமைக்காக 3 பேரும் நினச்சிக்கிறாங்க, மாற்றி மாற்றி ஏதாவது கேட்குறாங்க. அதனால் வந்து சுருதி ஒன்று கேட்டிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. ரோகிணி முழிக்கிறாங்க, என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே, ஒருவேளை நான் காய்கறி இதெல்லாம் வாங்க போகிறேன்னு சொல்ல போகிறாங்களோ, மீனாவோட சுருதி அந்த கடைக்கு போனால் டேஞ்சர்லாம் அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. சுருதிக்கு அந்த கடை தெரியாது, ஒருவேளை மீனா சொல்லி போயிட்டாங்கன்னா அப்படின்னு மாதிரி புலம்புறாங்க. இல்லை இல்லை இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, என்ன என்ன ரவி அப்படின்னு இவங்களே கேட்குறாங்க ரோகிணியை. அண்ணி ஒன்றும் இல்லை, நீங்கள் சமையலுக்குள்ள பொருளெல்லாம் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறீங்க, மீனா அன்றைக்கி நல்லா சமைக்கிறது அவங்க சமைச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க, சுருதிக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்காண்ணி இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, அதுக்கு என்ன பண்ண போகிறாளாம் சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, மீனா அண்ணி சமைச்ச பிறகு டைனிங் டேபிளில் சுருதி தான் எடுத்து வைப்பாளாம், சுருதி தான் அவளுக்கு இருக்கும் சாப்பாடை பரிமாறுவாளாம், இதுதான் தினம் அவள் தான் பண்ணுவாளாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சிரிக்கிறாரு. என்ன சுருதி இப்படி சொல்லியிருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாக்கள், நானும் எதுவும் பண்ணணும்ல, இந்த வீட்டுக்கு வந்து 2 மருமகளும் ஏதாவது பண்ணும்போது இந்த ரவி பொண்டாட்டி மட்டும் எதுவும் பண்ணலன்னு வரக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிச்சிட்டேம்மா, உன் மனசு யாருக்கும் வராதுமா, மீனா மாதிரியே நீ ரொம்ப அன்பான பிள்ளைம்மா, பணம் இருந்தாலும் நீ ரொம்ப தங்கம்தான் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அங்கிள், மீனாக்கா வந்து இவ்வளோ நாளாக சமைச்சு கொடுக்குறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு ரோகிணி நான் ஜாமான்லாம் வாங்கி தரேங்கிறாங்க. எனக்கு ஜாமான் பார்த்து வாங்க தெரியாது, சமைக்க தெரியாது, ஆனால் எப்படி சாப்பிடணும், டைனிங் டேபிளில் எப்படி பரிமாறணும் எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் அதை பண்ணிடுவேன். அதுபோக டைனிங் டேபிளையும் நான் சுத்தமாக வச்சுப்பேன். சாப்பிட்டு நீங்கள் எல்லோரும் முடிச்ச பிறகு அந்த டேபிளெல்லாம் தட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் கொண்டு வச்சுருவேன். முடிஞ்சால் கூட அதை கழுவி வைக்கணும்னு கழுவி வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, சாப்பாடு அவங்க சாப்பிட்றத கழுவிடுவாங்க, நீ டைனிங் டேபிளில் சாப்பாடு எடுத்து வைக்கிறது பரிமாறுறது நீ பண்ணுமா, சாப்பாடு பரிமாறுறவங்கள இப்போ தாய் மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் இதுக்காகவே நான் பரிமாறுறேன், தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அண்ணாமலைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயா முழிக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் நானும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. என்னங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து ஒரு கல்லும் கவடமும் இல்லாத பிள்ளை, மனசுக்குள்ள எதையும் வைக்காது, கோவப்பட்டாலும் அது சொல்லிடும், சந்தோஷப்பட்டாலும் சொல்லிடும். சரிதானா, நீ மீனா கூட பேசக்கூடாதுன்னா பேசலை, ஆனால் மீனா சமைக்கிறத சாப்பிடணும்னு சொல்லுது, அது ஒரு குழந்தை தனத்தில் உள்ள பிள்ளை கூட, அது ஒரு வேலை பார்க்குறங்குது, பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. பாத்தியா ரோகிணி, அந்த பணக்கார பைத்தியத்தை, அது சமையல் பரிமாறுறதுங்கிறது உங்கள் மாமாவுக்கு போய் கண்ட இடத்துலலாம் முத்தம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை, பணக்காரங்கன்னு சீன் போடுதோ என்னமோ அப்படிங்கிறாங்க. நீனும் பணக்காரி தான்மா, என்ன சீனா போடுற, தள்ளி நிற்கலையா, மாடலாக ட்ரெஸ் பண்ணுறா, நீ சுடிதார்லேயே நீட்டாக ஃபேமிலி கேர்ள் மாதிரி போடலை அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இனி மாதிரி இருப்பாங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, இன்றைக்கி என்னம்மா சமையலுக்கு வாங்க போகிற அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இட்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஏய் உன் இட்லி யாருக்கடி வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மாவுக்கு வேண்டாமா, அம்மா இன்றைக்கி விரதம்மா, அதனால் மீதி இட்லியெல்லாம் நீ வந்து என்ன செஞ்சிரு, இல்லாதவங்களுக்கு கொண்டு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஆமாடா, என் வீட்டு முதல்ல வந்து இல்லாதவங்களை கொண்டு கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு இட்லி வேணும் அப்படிங்கிறாங்க. இட்லி எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போது ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக வேலைக்கு போகிறாங்க. அப்போ வித்யா கால் பண்ணுறாங்க. என்ன வித்யா சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி ரொம்ப தோரணையாக பேசுகிற அப்படிங்கிறாங்க. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சி, இன்னும் வீட்டுக்கு ஜாமான் வாங்குறது எல்லாமே என் பொறுப்பு மட்டும்தான். சுருதி வந்து சாப்பாடு பரிமாறுறது, மீனா சமைக்கிறது, அவங்கவுங்களுக்கு ஏற்றாப்புல வேலையை பிரிச்சுக்கிட்டோம், ஆனால் யார் யார் செய்கிறது எனக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ரோகிணி. பரவாயில்லையா, இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, ஒருவேளை நீ ஒரு நாள் லீவ் எடுத்தால் அன்றைக்கி யாராவது வாங்க போவாங்களே அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு லீவ் போட்டால் ஒரு நாள் போட போகிறேன், அப்படி வேணும்னா வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன், அதை எடுத்து சமைக்க சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. செம்ம ஐடியாவில் தான் இருக்க அப்படின்னுட்டுருக்காங்க. ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே போயிடுறாங்க.
இப்போ இங்கே பார்லருக்கு அங்கே வித்தியா நிற்கிறாங்க. என்னடி காலைல எங்கே நிற்க அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்த ஐடியாவே உனக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பார்ட்டி எதுவும் கிடையாதா, பார்ட்டி வை அப்படிங்கிறாங்க. பார்ட்டிக்கு என்னடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணடி, மதியம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி அதில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபுக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. அப்போ பார்லர் ஓனர் வராங்க. என்னம்மா என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், என் வீட்டுக்காருக்கு பிறந்த நாள், அதனால தான் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்கள் வீட்டுக்காருக்கு பிறந்த நாளா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் எடுத்து மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் சார், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களா? ஆமாம், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நானா ரோகிணி பார்லரில் ஓனர் அப்படிங்கிறாங்க. என்னது ரோகிணி பார்லர் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாரு மனோஜ். இப்போ உங்கள் பார்லர் ஓனர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கால் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாங்க என்ன மாதிரியே கடை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே, ரோகிணியோட பார்லர் ஓனர்னு தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி மாதிரியே நானும் ஒரு பார்லர் ஓனர்னு சொல்லிடுவாங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துக்கிறாரு. எனக்கு நீ பிறந்தநாளும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி, நம்ம ஓனருக்கு வந்து நம்ம வீட்டுக்கார் நம்பர் கொடுத்து தப்பாக போச்சு, கால் பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் சொல்லிடுவாங்களோ. மேடம், எங்கள் வீட்டுக்காரருக்கு கால் பண்ணீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பிறந்தநாள்னு சொன்னீங்களா, நான் விஷ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், முன்னாடி வாங்கியிருக்கோம்ல, இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மேடம் வரும், நன்றின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு சரி வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே விசியா என்னடி ஓனர் இப்படி இருக்காங்க, திடீர்னு மனோஜுக்கெலாம் கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ நீ வரலன்னா கூட மனோஜுக்கு கால் பண்ணி கேட்பாங்களோ அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் கேட்கல, இனிமேல் கேட்டாலும் கேட்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் எப்படியாவது ஓனர் செல்லில் இருந்து மனோஜ் நம்பரை அழிக்கணுமே அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பிளான் பண்ணோம், அதை பிளான் பண்ண மாட்டியா, அதை பிளான் பண்ணி அழிச்சு விடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க மனோஜ். காலாக கட் பண்ணி விட்றாங்க ரோகிணி. ஏன்னா வித்தியாட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க, பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே ஜாலியாக இருக்கிறாங்க. அப்போது 2வது நேரமும் பிரியாணி சாப்பிட்டோம், இப்போவும் நல்லா தான் இருக்குண்ணே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஓனர் இல்லைன்னா ஜாலி பண்ணிட்டு போக வேண்டியதானே, ஓனரு போயிட்டாங்க, நம்ம அரைக்குறையாக சாப்பிடும்போது வந்தாங்க, இப்போ நம்ம சாப்பிடுவோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரோகிணி பழைய மாதிரியே இல்லை, சரியாக பேச மாட்றா, வைக்க மாட்றா, ஏதோ சிந்தனையாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பழைய லவ்வே இல்லையா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாவது ஐ லவ் யூன்னு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலாக தாங்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணோட வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிடுறாங்க. அது ஒரு எஸ்எம்எஸ் போகுது. இதை பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. உடனே மனோஜை பார்க்குறாங்க. மனோஜும் தச்செல்லாம் திரும்பி பார்க்குறாரு. ஏன் நம்ம ஓனர் நம்மளுக்கு இப்படி அனுப்பியிருக்காரு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்தாப்புல பார்க்குறாங்க, ரோகிணிக்கு அனுப்புதான்னு நினச்சி கிஸ் யூன்னு அனுப்புகிறாங்க, மிஸ் யூன்னு அனுப்புகிறாங்க. இப்படி ஒன்று ஒன்றா அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அந்த ஸ்டாஃபுக்கு சரியான கடுப்பாயிருது. அதில் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, பாரு இப்படி அனுப்பிட்டுருக்காரு நம்ம ஓனர், ரொம்ப தான் துமறு பண்ணுறாரு, நம்ம அவர்கிட்ட வேலை பார்க்குறதுனால அவர் நம்ம என்ன நினச்சிட்ருக்காரு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அப்படி பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ், என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ரோகிணிக்கு அனுப்புதாங்க நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணுக்கே அனுப்புகிறாரு. இங்கே நம்பரில் எந்த நம்பரில் போதுனே இவர் பார்க்கல, இவர் தான் ஆர்வக்கோளாரை அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கடுப்பானவங்க. நேராக மதியம் அவங்க நேராக கிளம்பி, சார் நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போய் வீட்டில் போய் நடந்ததை சொல்கிறாங்க, பக்கத்தில் தான் வீடு. அவங்க எல்லாம் கிளம்பி வந்து மனோஜ் கடையை நொறுக்குதாங்க. என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்னொரு ஃபேமிலி தானே அப்படிங்கிறாங்க. நீ யாரை கூப்பிட்டு வந்து இது பண்ணுற வைக்கிற அப்படிங்கிறாங்க. நீ யாரை கேட்டிய எஸ்எம்எஸ் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன அனுப்புனேன் அப்படிங்கிறேன், அனுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வெளுன்னு வெளுக்காங்க. வெளுத்தோன்னே மனோஜுக்கு பூசை தாங்க முடியாமல் அதிகாரிகள் ஃபோன் அடிச்சிடுறாங்க. அதிகாரி நேராக வந்துடுறாங்க. என்ன சார், என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார், இவங்க வந்து என் கடையில் வேலை பார்க்குறாங்க, அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து கடையை நொறுக்குறாங்க, கேட்டால் வந்து என்னையும் கை வைக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே, சார் இந்த மாதிரி அவர் வந்து என் பொண்ணு செல்லுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு மாதிரி இது பண்ணுறாரு சார், அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணு மனசை வீணாக்க கெடுக்கிறாரு, அது போக வந்து ரொம்ப தப்பாக நடந்துக்கிறாரு, இவரை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சார், நீங்கள் ஸ்டேஷனில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுங்க, நாங்கள் மனோஜ் என்ன ஏதுன்னு பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆஹா, நானே வந்து தேவையில்லாமல் இது பண்ணிட்டேன், இவங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் எதுக்கு சார் இவங்களுக்கு அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள் சார், செல் அனுப்பியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி செல்லை காமிக்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் அவர் செல்லை எடுத்து பார்க்குறாரு. ரோகிணிக்கு அனுப்புறது பதிலாக ஃபுல்லுமே இந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க.
இதை பார்த்துட்டு மனோஜ் சாரி சார் என் வீட்டம்மாவுக்கு அனுப்பி அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இல்லை சார் இவர் தெரிஞ்சே தான் பண்ணார். இவர் முதல்ல அனுப்பும்போது நான் அவரை பார்த்தேன். அப்புறமா ஒரு மாதிரி இவர் என்னை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் அனுப்புனார். இவர் சும்மாவே விடக்கூடாது, இவர் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா முதல்ல வந்து பெட்டிஷன் தெளிவாக கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே ஸ்டாஃபும் போய் பெட்டிஷனை கொடுக்குறாங்க. இந்த தகவலை நேராக முத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாரு மனோஜ். டேய் இந்த மாதிரி என்னை வந்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்திருக்காங்கடா, ஏதோ ஒரு வழி பண்ணி என்னை வெளியெடுக்க பாடுறா அப்படிங்கிறாங்க. இந்த தகவலை அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க முத்து. அண்ணாமலை விஜயாட்ட சொல்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.